Bad news. Totally bad news. ஐயா பீன் பேக் எல்லாம் ஆட் பண்ணவே இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே ரூல்ட் அவுட். கவுச் எல்லாம் ஆட் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவே ரூல்ட் அவுட். இது எதுவும் கிடையாது. டேபிள் சேர் கூட, டேபிள் கூட இந்த மாதிரி டேபிள் இஸ் குட், பட் கரெக்டான்னு கேட்டா கிடையாது. இப்ப நீங்க இதுல வச்சு படிக்கிறதா இருந்தா எப்படி இருக்கு? நீங்க எரெக்டா உட்காந்துருக்கீங்க, புக்கு பிளாட்டா இருக்கு, அப்படித்தானே? அப்போ நேச்சுரலா படிக்கும் போது என்ன ஆகும்? நீங்க பெண்ட் பண்ணணும்ல, அப்பதானே படிக்க முடியும். இப்படியே படிக்க முடியாதுல்ல. இந்த நெக் பெண்ட் ஆனாலே, ஸ்பைனல் கார்டு பெண்ட் ஆனாலே யூ ஆர் லூசிங் கான்சென்ட்ரேஷன். ஸோ நீங்க இப்படியே தான் உட்காரணும். பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க நாங்க படிச்ச ஸ்கூலு மேபி எல்லாம் டேபிள் இப்படி தூக்கி இருக்கும், நாம குனிய வேண்டாம். டேபிள் இப்படி இப்படி நிற்கும், நாம நேரா உட்காந்தா போதும், இப்படி இந்த ஆங்கிள் இருக்கும். மோஸ்ட் சயின்டிபிக் அது. இந்த கிளாஸ் நீங்க பெருசா எழுத போறது இல்லை. ஸ்கூல்ல வீட்டுல படிக்கும் போதெல்லாம், சார் எங்க அப்பா கிட்ட சொல்லி இப்பதான் சார் ஒரு காசு கொடுத்து பெரிய டேபிள் ஒன்று வாங்கிட்டேன் சார். பரவாயில்ல, அதை நான் வேஸ்ட் பண்ண சொல்லல, மாத்த சொல்லல. டிராயிங் பேட்னு விற்கும் தெரியுமா, பெருசு, நாட் தி எக்ஸாம் பேட். யூ நோ, கேன் யூ இமேஜின் வாட் ஐம் சேயிங்? டிராயிங் பேட் பெஸ்ட். அது 100 ரூபாயோ 150 ரூபாயோ ஆகும். அமேசான்ல படத்துக்கு கொடுக்க போறோம் வீட்டு வாசல்ல. அதை டேபிள்ல சாச்சி இப்படி வச்சிடணும். ஸோ நீங்க குனிய வேண்டாம். அதை வச்சுட்டீங்கன்னா, புக் வச்சீங்கன்னா புக்கு உங்களை நோக்கி வந்து குனிஞ்சிருக்கும், டில்டடா இருக்கும். புக் வில் பி டில்டட். யூ நீட் நாட் பெண்ட் யுவர் நெக், யூ கேன் பி எரெக்ட், புக் வில் பி லைக் திஸ். ஸோ இந்த ஆங்கிள், புக் இஸ் ஸ்லைடிங் டுவர்ட்ஸ் யூ, யூ ஆர் எரெக்ட். இது எதுலையும் அது செட் ஆகாது, அதனாலதான் அது வேணான்னு சொல்றோம். சேர் கூட ஓகே, சேர் ஓகே தான், பட் என்ன ஓகே பாருங்க, இப்படியே படிக்க முடியாதுல்ல, புக் வச்சுக்கிட்டு கை வலிக்கும்ல, ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அதனால அந்த டிராயிங் பேட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே.